printers முந்தி மாதிரி அச்சு கோக்குறையில் அது டவுன்லோட் பண்ணி கிடக்கு 1000 காப்பீஸாக வந்தது. அப்போ இந்த சூழ்நிலையில் ஐயாவோட பல நூல்கள் எழுதின நீங்கள் நான் கேட்குற கேள்வி என்னென்றால் ஒரு எழுத்தாளனுக்கு இருக்க வேண்டிய தார்மீக கடமை என்ன? அது எந்த மாதிரி இருக்கலாம், ட்விட்டராக இருக்கலாம், ஃபேஸ்புக்காக இருக்கலாம், இதில் எல்லாத்துக்கும் ஒரு எழுத்தாளனுடைய தார்மீக கடமை என்ன? அவன் இல்லாட்டியும் எழுதலாம், ஆனால் அந்த கடல் என்ன என்றதை பற்றி நீங்கள் உங்களோட அனுபவத்தில் சொன்னால் பிரயோசனமாக இருக்க நினைக்கிறேன். நன்றி. இன்னைக்கு நன்றி வாழ்த்துக்களை சார் கேட்ட நல்ல கேள்வி என்னென்றால் எல்லாருமே எழுத்தாளர் தான். எழுத்தாளர் என்ற ஒரு வரையறைக்குள்ள ஒருவரை நான் உருவாக்கலாம். ஏனென்றால் உங்களோட மனதில் இருக்கிற எண்ணங்கள் ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு எண்ணங்கள் இருக்கு, சிந்தனைகள் இருக்கு, அதில் இலக்கு இருக்கு. அந்த இலக்கை சிலவற்றில் வாயுகளின் சொற்களின் ஊடாக வெளிப்படுத்துகிறீர்கள் அல்லது ஏதாவது ஒரு சைகைகளின் ஊடாக வெளிப்படுத்துகிறோம், சிலவற்றாக கடிதங்களின் ஊடாக வெளிப்படுத்துகிறோம் அல்லது ஒரு ஆக்க இலக்கியங்களின் ஊடாக வெளிப்படுத்துகிறோம். அது ஆளுக்கால் வேறுபடலாம். அதில் எழுத்தாளர் என்று நாங்கள் ஒரு வரையறை செய்து இவர் எழுத்தாளர் எல்லாருமே சொல்ல இல்லை, நீங்களும் எழுத்தாளர், நானும் எழுத்தாளர். இப்போ தார்மீக கடமை என்பது நாங்கள் இங்கே எங்களுக்கு முன்னால் நடந்து கொண்டிருக்கிற சம்பவங்களை நாங்கள் வாய் மூடி மௌனமாக இருக்கிறது, அது நாங்கள் எங்கள் சமூகத்தில் செய்கிற துரோகமாக இருக்கு. சம்பவங்கள் சொல்லிக்குள்ள நான் அரசியல் ரீதியாகவோ அல்லது போராட்ட ரீதியாகவோ நான் குறிப்பிடவில்லை. சமூக ரீதியாக எங்களுடைய உறவுகளுக்குள்ளே இருக்கிற உணர்வுகள் ரீதியாக நாங்கள் பல சம்பவங்கள் நாங்கள் அனுபவித்து கொண்டிருக்கோம், பார்த்து கொண்டிருக்கோம். இதை நாங்கள் பார்த்து கொண்டு மௌனமாக இருந்தமென்றால் இப்படியான அநீதிகளும் அடக்குமுறைகளும் கொடுமைகளும் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கும். நாங்கள் இப்போ எக்ஸாம் நாங்கள் எல்லாரும் சீனியர்ஸ், ஒரு சிரேஷ்ட பிரஜைகள், மூத்த பிரஜைகள் சொன்னார். எங்களுக்கு எதிராக இளையோர் சமுதாயம் தரக்குறைவாக எங்களை நடத்தும் பொழுது, இல்லை கௌரவ குறைவாக நடக்கும் பொழுது எங்களால் வெளிப்படுத்த முடியாவிட்டால் இன்னொருவர் அதை பார்த்து கொண்டு அது ஏதோ ஒரு வடிவத்தில் வெளிப்படுத்தும். நாடகமாக கடந்த மாதம் நான் இங்கே ஒரு இடத்துல நான் காமனில் சந்தித்த பொழுது கூட உணர்வுகளை நீங்கள் நாடகமாக்கியிருந்தீர்கள், அல்லது உலகத்தில் இருக்கிறீர்கள். இந்த நாங்கள் பாதிக்கப்பட்ட விடயங்களை நாடகமாக வெளிப்படுத்துகிறீர்கள். சிலர் கவிதைகளாக எழுதுகிறார்கள், சிலர் கவிதைகளில் அற்புதமாக இருக்கும். இந்த மன உணர்வுகளை வெளிப்படுத்துகிற கவிதைகள் இருக்கு. அதை வாசிக்கும் பொழுது ஒரு 10 விதமான ஆக்கள்லையா 10 விதமானவர்களையாவது ஒரு மாற்றம் ஒன்று ஏற்படுமா இருந்தால் அதுதான் அந்த எழுதினவனுக்கு வெற்றி. அரசியல் ரீதியாக கூட நாங்கள் அடக்கப்படணும், கொடுக்கப்படுறோம்னு சொன்னாங்க. அதனால மௌனமாக இருந்தோன்னு நாங்கள் எங்கட வேலையென்று பார்த்து கொண்டிருந்தோம்னா அந்த அரசு அடக்குமுறைகள் வெளியில தெரியாமலே போயிடும், மூடி மறைக்கப்பட்டு. அப்போ அதை நாங்கள் வெளிப்படுத்தும் பொழுது இனிமேல் செய்யக்காக யோசிப்பா நான் ஒரு 2 பேர் எழுத போறாங்க. அது முக்கியமான தார்மீக கடமை, எங்களோட கடமை. நாங்கள் எழுதக்கூடியவர்கள் எழுத வேண்டும், அதை வெளிப்படுத்த வேண்டும். நாங்கள் மௌனம் சாதிக்கலாம். அந்த வகையை நான் ஒரு எழுத்தாளர் என்ற வகையில் நான் எழுத்தாளர்ன்றதுக்கு மேலால் உங்களை போட்டு நான் ஒரு அரசாங்க ஊழியராக இருந்து நல்ல பணிகளில் இருந்தேன். நான் ஆசிரியராக, பிறகு அதிபராக. பெருமையான விடயம் என்னென்றால் நான் எந்த கல்லூரியில் நான் A level படித்தேனோ அதே கல்லூரிக்கு நான் அதிபராக போனது. அதே இந்த வாழ்க்கையில் மறக்க முடியாது ஒன்று. இன்றுதான் என்னுடைய ஒரு சோகமான ஒரு செய்தியை நான் கேள்விப்பட்டதில்லை. உடுப்படி அப்படிங்கிற சங்கம் இன்று காலையில் தான் நான் ஒரு மிக துயரம் நிறைந்த ஒரு செய்தி ஒன்று நான் கேள்விப்பட்டேன். எனக்கு கற்பித்த ஒரு ஆசிரியர், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரபலியமான ஒருவர் கடந்த 14ஆம் தேதி இறந்திருக்கிறார். அவர் அங்கே உள்ளவர்களுக்கு இன்னும் தொடர்பு கொள்ள முடியாமல் போயிடுது. பிறகு என்னுடைய மகனுடைய ஃபேஸ்புக்கை படித்து அதுக்கு மெயில் பண்ணியிருந்தேன். நீலகண்டன் அவர் உடுப்பட்டி சிவசம்ப புலவர் என்ற நீங்கள் கேள்விப்பட்டீங்க.
சொல்லி சிவசம்பு புலவர். ஆறுமுனாவல் காலத்தில் வாழ்ந்த ஒரு புலவர். ஆறுமுனாவல் எவ்வாறான பணிகளை செய்தாரோ அதுக்கு ஈடான பணிகளை பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்துக்கு எதிராகவும் மதமாற்றத்துக்கு எதிராகவும் பல நூல்களை எழுதியிருந்த ஒரு புலவர். அவருடைய பேர் என்றால் இவரும் அவரை போன்று நிறைய நூல்களை வெளியிட்டிருக்கிறார். எனக்கு சின்ன வயதில் 6ஆம் 7ஆம் வகுப்புகளில் எனக்கு ஆங்கிலத்தை படிப்பித்தவர். அவர் ஆங்கில ஆசிரியர் ஆங்கில மொழியை எங்களுக்கு கற்பித்தார். ஆனால் அதுக்கு மேலாக அவர் தமிழ் மொழியில் கூட ஆர்வம் இல்லை. தமிழ் எவ்வாறு நாங்கள் பேச வேண்டும், நாங்கள் தமிழ் எவ்வாறு எழுத வேண்டும், அதில் கூட வாசிப்பை நாங்கள் எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது போன்ற பல்வேறு தகவல்களை எனக்கு அவர் ஊட்டி தந்த ஒரு பெரியவர். அவர் சாரணி இயக்கத்தில் அவரோட ஆசிரியராக இருந்தவர். நான் சாரனாக டூர் ஸ்கவுட் அரசு ராணி சாரனாக இருந்தார். அதுக்கு பின்னர் நான் அதிபராக போன பொழுது அவர் என்ன நான் அவருடைய வீட்டை போயிருக்க வேண்டும் தவறிட்டு நான் பாடசாலைக்கு வர விளைப்பாரி இருக்கிற பாடசாலைக்கு வந்து எனக்கு ஒரு வாழ்த்து தெரிவித்து மறக்க முடியாது. இந்த இடத்துல அவருக்கு இந்த உங்கள் முன்னிலையில் உங்கள் சார்பாக என்னுடைய சார்பாக அந்த மறைந்த மகானுக்கு நான் அஞ்சலி செலுத்த வேண்டிய ஒரு கடமை எனக்கு நல்லது. ஆகவே நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் எழுத்தாளனுடைய கடமை வந்து நல்லவற்றை மற்றவர்களுக்கு புகுத்த வேணும். நான் எவற்றை கற்றனோ அவற்றை உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஷேரிங் இது ஒரு விளக்கம். என்னவோ எழுத்தாளர் கூறியது தார்மீகம் என்ற சொல்லுக்கு தூய தமிழ் அறம் சார்ந்த பொறுப்பு அல்லது கடமை. அறம் சார்ந்த பொறுப்பு. அதான் அறம் என்றது என்ன? நாங்கள் மற்றவருடைய மனதை புண்படுத்தாமல் மற்றவருடைய வாழ்க்கையில நல்ல நிறைய ஏற்படுத்தக்கூடிய வகையில் நான் ஒழுக்கம் உள்ளவனாக வாழ்ந்தோன்னு மற்றவனையும் ஒழுக்கம் உள்ளவனாக மாற்றுறது அறம். அறமன்றத்துக்கு நாங்கள் வேற விளக்கம். அந்த அறம் சார்ந்த பணியை தான் எழுத்தாளர்கள் செய்கிறார்கள். நாங்கள் சில எழுத்தாளர் இருக்கிறார்கள். இங்கே நண்பர் மோதி அவர்கள் இருக்கிறார். அவர் ஒரு சிறந்த எழுத்தாளர். எழுத்தாளர் என்னென்ன பழிவாங்குற எழுத்தாளர் இருக்கிறார். இப்போ உங்கள் மீது எனக்கு ஒரு கோபம் இருந்தால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையை அது ஒரு சிறுகதையாக நாவலாக எழுதி உங்களை அவமானப்படுத்துகிறார் எழுத்தாளர் பல பேர் இருக்கிறார். யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு வடக்கு கிழக்கு மாநிலத்தில் நிறைய எழுத்தாளர் அப்படியான புதிய புதிய எழுத்தாளர் உருவாகி கொடுத்தாங்க பழி தீர்க்கிறதுக்காக. அது அறம் அல்ல. அது கண்டிக்கப்பட வேண்டிய விடயம். அதில் யாவும் கற்பனை என்று போட்டால் எல்லாமே மறைக்கப்பட்டுள்ளது. யாவும் கற்பனை சொல்லி போட்டு அப்படியே உண்மையே எழுதி இன்னொருத்தரை புண்படுத்துறது அது தவறுதான். தவறு அதுக்கு தவறு வந்து அது எப்படி நாங்கள் அதை அல்லது அந்த பத்திரிகைக்கு ஒரு பொறுப்பு இருக்குதானே. அப்படி ஒரு கட்டுரையை பிரசுரிக்கும் போது அதுகளை பார்க்க வேண்டிய கடமை அந்த பத்திரிகைக்கு இல்லையா? இந்த பத்திரிகை நிறுவனம் வந்து இன்றைக்கு இருக்கிற பத்திரிகைக்கும் சில வருடங்களுக்கு முன்னால் இருந்த பத்திரிகைக்கும் நிறைய வேறுபாடு உள்ளது. இப்போ உங்களுக்கு தெரியும் அந்த நாட்களில் நாங்கள் நல்ல பத்திரிகை ஆசிரியர்களை பார்த்துருக்கோம். யாழ்ப்பாணத்தில் இப்பொழுது இலங்கை எடுத்தப்பட்ட சிவகுருநாதன் எஸ் டி சிவநாயகம் சிவனசிக்கன் இங்கே இருக்கிற காணமையினால அவர்களுக்கு ஒரு முதிர்ச்சி இருக்கு. அவர்கள் தங்களிடம் வருகிற செய்திகளை கூட கடைசி தடவையாக இருக்க பார்வையிடுவார். இந்த செய்தியினுடைய பின்னணி எவ்வாறு இருக்கும், இந்த செய்தியின் தாக்கம் எவ்வாறு இருக்கும், பேக்ரவுண்ட் இந்த எஃபெக்ட் ஆஃப் த நியூஸ் சொல்லுவாங்க அந்த மீடியாவை சொல்லுவாங்க. இந்த செய்தியோட பின்னணிக்கு என்ன காரணம், இது பப்ளிஷ் பண்ணப்படுமா இருந்தால் அதோட விளைவு எவ்வாறு இருக்கும், அந்த விளைவு ஒரு நல்ல விளைவை ஏற்படுத்துமா இருந்தால் ஒரு எஃபெக்டிவ்னஸ் வந்து நல்ல ஒரு விளைவாக இருக்குமா இருந்தால் அந்த செய்தியை நாங்கள் முழுமையாக பிரச்சனைக்கலாம். அப்படி பிள்ளையாக செல்லும் போது அது அறம் சார்ந்த பொறுப்பு என்று சொல்ல இல்லை உணர்ந்து கொண்டே அப்படி பிள்ளையாக எழுதுறது அது அறம் சார்ந்த எழுத்தாளர் என்றே சொல்ல மாட்டேன். அறம் சார்ந்ததில்லை. நீங்கள் சொன்ன மாதிரி நான் சொல்ல அந்த ஆசிரியர்கள் இவற்றை அறபடி நின்று பார்க்கணும். இன்றைக்கு அந்த அனுபவம் குறைந்த பத்திரிகை ஆசிரியர் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் பண்ணிக்கோட நான் அதை சொல்கிறேன். ஊடக தர்மம் இருக்கு, இந்த கோட் ஆஃப் எத்திக்ஸ் சொல்கிறேன். நாங்கள் ஒரு ஒழுக்கவியல் கோவில் ஒரு ஊடகத்துக்கு இருக்குது. ஊடகங்களை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்றது. ஆனால் அதை அறிந்து கொள்கிற அளவுக்கு இன்றைக்கு உள்ள பத்திரிகை ஆசிரியர்கள் மிக குறைவாக தான் இருக்காங்க. அந்த அறமன்றதை அவர்களுக்கு நாங்கள் போதிக்க வேண்டும். இப்படியான செய்திகள், இப்படியான கட்டுரைகள், கதைகள் வருமா இருந்தால் அது எடிட் பண்ணுற உரிமை எடிட்டருக்கு இருக்குது. ஒழுக்கம் எழுத்தாளருக்கும் வேண்டும், வாசிக்கிறதுக்கு அதான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் ஒழுக்கம் உள்ளவனாக இருந்து கொண்டுதான் மற்றவனுக்கு ஒழுக்கத்தை பற்றி கதைக்க வேண்டும்.
நான் சிகரெட்டை குடிச்சு கொண்டு அல்லது மதுபானத்தை பாவிச்சு கொண்டு சிகரெட் உடலுக்கு தீங்கு அதால் ஏற்படுற பிள்ளைகளை நான் கட்டுரை எழுதி போதையை பற்றி எழுதி கொண்டிருக்கிறேன்டா நான் தொழிலுக்காக தான் செய்கிறதா இருக்கும். அது அங்கே நாங்கள் அறவழி நின்று நாங்கள் எழுதுகிறோம்னு சொல்லலாம். நான் இதில் என்ன மாற்றிக்கொள்ளணும்? ஒரு சந்தர்ப்பத்தில் நான் டக்குனு பேர் ஞாபகம் வருதில்லை. ஒரு முனிவர் ஒரு யோகி மகன் யோகியிட ஒருவர் போய் கேட்கிறான், ஐயா என்னுடைய மகனை நான் குடிச்சு கொண்டே இருக்கிறான், அவனை குடியை நிப்பாட்டுறதுக்கு ஒரு வழியை சொல்லுவோம்னு சொல்லி மது பாவனையை நிப்பாட்ட வழி சொல்லுவோம். அவர் சொல்ற நீ இன்னும் 5 நாள் ஒரு நாள் ஒரு கிழமைக்கு பிறகுவான சொல்றதுன்னு சொல்லி. அப்போ பக்கத்தில் உள்ள ஸ்டூடெண்ட் கேட்கிறான், இன்னைக்கு இதுக்கு ஒரு பதில் சொல்லி கொண்டு போறேன், ஏன் நீ அவர் ஒரு கிழமைக்கு பிறகு வாங்கன்னு சொல்றீங்க? நான் இப்போ குடிக்கிறேன், அது நான் அந்த குடியை நிப்பாட்ட வேணும், நிப்பாட்டினா கூட நான் அவருக்கு ஆலோசனை சொல்லுவேன். அது நான் எழுதக்கு முதல் நான் என்னைய ஒரு என்ன மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த ஒழுக்க நிறைய நின்று வாழ்ந்து கொண்டு நான் ஒழுக்கத்தை படி கதைக்க வேண்டும். சாரி பொதுவாக இந்த எழுத்தாளருக்கு இந்த குணம் இல்லையா? உதாரணத்துக்கு பாருங்கய்யா, அவ்வை பாட்டு அவர் முதலாவது சொன்னது அறம் செய்ய விரும்பு, அடுத்ததாக சொன்னது ஆறுவது சினம். மட்டில் பெரிய பெரியம்மை வாழ வேட்டு கோவத்தில் அவன் பாடுறது பழைத்தது. அப்போ முதல் அவரே சொல்லிப்பட்டு கோவப்படாது அவனை லட்சணமே நாகரிகமான வார்த்தையை பயன்படுத்த அப்படியா சொன்னாங்க. என்னண்டா நான் வந்து சொல்லலாம் என்னன்னாங்க, எவனொருவன் நேர்மையா வாழ்றானோ அவனுக்கு கோபம் பெறது கூட, எவனோ ஒழுக்கம் என்று வாழ்றானோ அவனுக்கு கோபம் பெறும், உணர்ச்சி பெறும். உணர்ச்சியை அடக்கிறவன் நிச்சயமாக ஒரு நல்லவனாக இருக்க முடியாது. என்ன அவனுக்கு தெரியும், நான் உணர்ச்சி அடக்கிற நோக்கம் வந்து நான் பிளவுறேன். ஆக அந்த வகையில் அவ்வை கம்பன் போன்றவர்கள் மிக சிறப்பான கவிதை எழுதினாலும் கூட ஒரு பொறுமை ஒரு எல்லை கடக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய இதை வெளிப்படுத்த வேண்டி வரும். இப்போ நாங்கள் சில வழியில் நான் இந்த அண்மையில் வெளியிட்ட புத்தகத்தில் எங்களுக்கு எதிராக மேற்கொள்ளப்பட்ட அடக்குமுறைகளை நாங்கள் எழுதும் பொழுது சிங்கள அரசாங்கம் செய்த அடக்குமுறைகள் அல்லது மனிதிகளை விட எங்களுடைய தமிழ் அரசியல்வாதிகளும் தவறு விட்டிருக்கிறார். ஆகவே நான் அவர்களுடைய தவறுகளை சுட்டிக்காட்டி அநியாயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கேன். இன்னொரு பக்கத்தில் நான் மூடி மறைக்கிறதா இருக்கக்கூடாதுக்காக நான் அந்த சம்பவத்தை சுட்டிக்காட்டுகிறேன். எங்களோட தமிழ் தலைவர்கள் எவ்வாறு பிழை விட்டவர்கள், அதான் இன்றைக்கு இந்த போராட்டத்துக்கு எல்லாம் இன்றைக்கு அழிவுக்கு காரணம் என்று நான் எழுதியிருக்கிறேன். நான் வெளிப்படையாக எழுதியிருக்கிறேன். அதுக்கு யாருமே விளக்க சொல்லிடுறாங்க நடந்த உண்மையை நான் எழுதியிருக்கேன். அதான் எழுத்து அழந்த படம் நடுநிலை நின்று கொண்டு சரியான முறையில் விமர்சிக்கிறதும் ஓம் வரையக்க ஏதோ ஒரு வகையில் எடுத்து காட்டுவதும் எழுத்து அழந்த பண்பு. அது பற்றி நான் ஒரு விளக்கம் அந்த வசப்பாடுறது இன்றைக்கு மாத்திரம் இல்லை, பண்ட காலத்துல இருக்கு. எல்லாரும் அறம் நல்லதை பற்றி பாடின வேலும் எழுதின வேலும் இருக்கணும், அதே வழியில கெட்டதை பற்றி பாடினாங்களும் இருக்கணும். அதுதான் வசப்பாடம். ஒரு அரசு சபையில புலவர்கள் இருக்கணும். அப்ப அந்த புலவர்ல பெரிய ஆள் ஒரு ஆள் இருக்கிறார், இன்னொரு புது புலவர் பாடுறார், தங்கள் பெயர் யாதோன்னு கேட்கிறார். இவர் நிருமாப்போடும் நான் தான் கவிராயர் என்றார். அது அவருக்கு பிடிக்கல. அவர் அரச தலைமை கவிஞர். ஓஹோ நீர் தான் குரங்குகளுக்கு தலைவர் ஓண்டார், கவி என்றா குரங்கு கவிராயர் ஓண்டா. அப்ப அதே வசப்பாடுல தான் அங்க அவர் தலையடி அடிக்கிறார் அவருக்கு. அதே மாதிரி எழுத்தாளர்கிட்ட கடமை என்னன்னு சொன்னா அவர் ஒரு புகைப்பட பிடிப்பாளர் போல. இப்ப நாங்க இங்கேருந்து கேள்விப்பட்டோம் இலங்கையில் அநியாயங்கள் நடக்குது, தமிழ் மக்கள் கொல்லப்படணும். ஐயா நேரம் அங்க களத்துல இருந்து என்னென்ன நடக்குதுன்னு அதை பார்த்து அதை படம் பிடிச்சு கொண்டாந்து இப்போ எங்களுக்கு எழுதி காட்டுறாரு. ஒரு போட்டோகிராஃபரை போல அங்க இங்க என்னென்ன நடந்ததோ அதை நேரடியாக அவதானிச்சு வந்து மிக அருமையாக இருக்கார். மற்றது ஐயாவை பார்த்தோன்னே எனக்கு அவரில் ஒரு அதீத பற்று ஏற்பட்டது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் சொல்லுவேன். அவர்கிட்ட முகத்தை பார்த்தா இன்றைக்கு ஒரு குழந்தை பிள்ளை இந்த முகம் மாதிரி புரிச்சிரிப்போட இருக்கு. அவர் கள்ளங்கவடம் இல்லாதவர், நேர்மையானவர். ஆனதுனால அவர் எழுதின புத்தகத்திலே மிக அருமையாக எழுதியிருக்கார். நான் அன்றைக்கு கூட புத்தக வெளியீட்டு விழாவுக்கு போயிருந்தேன். நான் அன்றைக்கு சரியான குளிர், எக்கச்சக்கமான ஐயப்பன் கோயிலில் நடந்தது, எக்கச்சக்கமான ஆக்கள் வந்திருந்தேன்.
அதுல கன பேர் பேசிச்சுன்னா அதை பார்த்து நான் எழுதின நியூஸே ஈழநாட்டு பேப்பர்ல 1.5 பக்கத்துக்கு வந்தது, ஈழநாட்டு பக்கத்துல 1.5 பக்கத்துக்கு வந்தது. அப்படி மிக அருமையா நடந்தது. நல்ல மனுஷர் செய்யற காரியங்கள் எல்லாத்துக்கும் சப்போர்ட்டும் ஆதரவும் இருக்கும். அதனால இந்த கருத்தை தெரிவிக்க எனக்கு சந்தர்ப்பம் கொடுத்தது நன்றி. நன்றி. இந்த ஊடகவியலாளருடைய பணி முக்கியமானது. நாங்கள் என்ன புத்தகம் வெளியீட்டு விழா வைத்தார இந்த நிகழ்வு நடந்த என்ன இந்த ஊடகங்களை அதை வெளிப்படுத்துறது கூட நல்ல விடயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் உண்மையான எழுத்தாளனாக மாறினது என்றது நான் உடுப்பட்டி அங்கேயும் கல்லூரியில் கற்றுக்கொண்டிருந்த காலத்திலே எங்களுக்கு கையெழுத்து சஞ்சிகளை ஆக்கக்கூடிய எங்களோட டீச்சர்ஸ் எங்களுக்கு ஊக்குவிப்பினோம். நாங்கள் எழுதுறது வாசிக்க கொடுக்குற மற்றவர்களுக்கு இந்த ஃப்ரெண்ட்ஸில் பாராட்டுவேன், கருத்து சொல்லுவேன். அது என்ன நான் எழுத வேண்டும் என்றேன். ஆனால் என்னுடைய அந்த எழுத்து 2 வகையாக நான் 3 வகையாக நான் எழுதுனா, ஒன்று கல்வி முகாமைத்துவம் தொடர்பான என்னுடைய அனுபவங்கள். நான் அது கற்பனையில் ஒன்றும் எழுதலை. நான் முகாமைத்துவ நுட்பங்கள் உண்டு, பாடசாலை முகாமைத்துவம் உண்டு. நான் ஒரு அதிபர்கள் எல்லாம் ஆசிரியர்கள் எவ்வாறு நடந்து கொள்ளப்படும் சமூகத்தில் எவ்வாறு ஒரு மாணவ உருவாக்கலாம் என்பதை பற்றி அந்த நூலி எழுதினால் முழுக்க என்னுடைய அனுபவம், என்னுடைய 19 வருட அனுபவத்தில் நான் கண்ட நல்ல விடயங்களையும் தவறான விடயங்களையும் எடுத்துக்காட்டி, தவறான விடயங்களுக்கு எவ்வாறு தீர்வு காணலாம் என்பதை எடுத்துக்காட்டி அது அப்படியான ஒரு புத்தகத்தை நான் எழுதினது. இன்றைக்கு அது சொல்லுவின அதிபர்கள் தங்களுக்கு அது ஒரு பைபிளாக இருக்கிறது, தங்களுடைய மேசையிலே இருக்கும். அது சாகித்ய விருதும் பெற்ற நூல். அது நான் பெற்ற அனுபவங்களை இந்த கல்வி ரீதியாக நான் எடுத்துக்கொண்டது. அடுத்தது என்னுடைய சிறுகதைகள். நான் எழுதின சிறுகதைகளில் தான் என்னுடைய தாக்கம் இருக்கிறது. நீங்கள் கேட்டீங்கள் எழுத்தாளன் இந்த தார்மீக கடமை என்ன, ஒரு இனத்துக்கு எதிராக கட்டவிழ்த்துப்படுற கொடுமைகள், அது ஒரு இனத்துக்குள்ளேயே இன்னொரு இனத்தால் ஏற்படுத்தப்படுற கொடுமை, ஒரு இனத்துக்கு எதிராக இன்னொரு மொழி பேசுகின்ற இனத்தால் ஏற்படுத்தப்பட்ட கொடுமைகள், அது சம்பந்தமான சிறுகதைகளை நான் பல எழுதியிருந்தேன். அது ஒரு தொகுத்து ஒரு 14 சிறுகதையில் மட்டும் சிறுகதை தொகுப்பாக நான் வெளியிட்டிருக்கிறேன், பாதசரம்னு சொல்லி. அது அந்த சிறுகதைகள் வெளிவந்த பிறகுதான் இந்த பெருமள வாக்களுக்கு தெரியும் ஒரு பாடசாலை மாணவர்களுக்கு கூட இவ்வளவு அநீதி நடந்திருக்குன்னு சொல்லி, கொடூர நடந்திருக்குன்னு சொல்லி. அப்போ அது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அது நான் சிறுகதையாக நான் எழுதியிருக்கிறேன். இப்போ இன்றைக்கு நாங்கள் எழுதியிருக்கிற இந்த வெளியிட்டிருக்கிறது 2 புத்தகங்களும், வெள்ள புயலோ கமர்கண்ட முல்லைத்தீவு ஒன்றது. வல்வெளித்துறையின் மீது தொடர்ந்து 4 நாட்கள் கேர்ஃபியூ போட்டுட்டு ஊரடங்கு சட்டத்தை போட்டு வெளியேற விடாமல், வெளியேறன்னு சொல்லி துண்டை போட்டுட்டு ஹெலிகாப்டரில் இருந்து அப்புறம் வெளியேற விடாமல் தொடர்ச்சியாக 15-16 வான்கலங்களின் ஊடாக அந்த மக்களை நோக்கி தாக்கின தாக்கம் அடி. நான் உலகத்தில் எந்த ஒரு பிரதேசம் அந்த அனுபவத்தை பெற்றிருக்காது. ஆனால் இது கூட காலம் யாருக்கும் தெரியறே இல்லை. இது அந்த உதயன் பத்திரிகையில் தொடராக வந்து கூட அந்த கதையை போயிடுது. ஆனால் இன்றைக்கு தான் உலகளாவியது தெரியுது இப்படி ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இது மக்கள் பட்ட அவலங்கள், துயரங்கள். அதே மாதிரி முல்லைத்தீவில் வந்து புலிகள் மேற்கொண்ட தாக்குதல், அது அற்புதமான தாக்குதல். நான் இதில் அரசியலாக கதைக்கல, இல்லை சாதகமாக கதைக்கின்ற ஒரு 15-10 வருடங்களுக்கு மேலே ஆக்கிரமிச்சிருந்த ஒரு மாவட்டத்தை ஒரே இரவுகளை விடுவிச்சதுன்றது ஒரு பெரிய அற்புதமான வேலை. அதில் புலிகளுக்கு எதிரானவர்கள், சார்பானவர்கள் எல்லாரும் சேர்ந்து அந்த முகாமுக்குள்ளே போய் அந்த சாமான்க தூக்கி உதவி செய்து கொடுத்து அந்த பிடிகளை கட்டிப்பிடிச்சு கொஞ்சம் முட்டை எல்லாம் செய்து நான் நேராக பார்த்து கொண்டிருந்தேன். அதே நான் உங்களுக்கு அந்த புத்தகமாக நான் படிச்சுட்டு இருந்தேன். இதை நான் வெளிப்படுத்துகிறதுன்றது மிக முக்கியம். நாங்கள் சொல்கிற முடியாது ஔவையாரை பற்றி, கம்பரை பற்றி அல்லது ஒட்டக்குத்திரை பற்றி நாங்கள் கதைக்கிறதுக்கு காரணம் அந்த காலத்தில் அவர்கள் அந்த எழுத்தாளர்கள் புலவர்கள் அதை ஏட்டுச்சுவடிகளின் ஊடாக ஆவணப்படுத்தி தந்தபடி நாங்கள் வாசிக்கிறோம். இன்றைக்கு நடந்த அந்த கொடுமைகள், கொடூரங்கள் எங்களால் கைவிடப்படாமல் இருந்தால், நாங்கள் அதை பேசாமலே விட்டாமல் இருந்தால், இன்னொரு 10 வருடங்களுக்கு பிறகு எங்களோட மண்ணில் இவ்வளவு கொடூரம் நடந்ததுன்றதை எல்லாருமே மறந்து விடுவோம். இதை செய்கிறது நாங்கள் செய்யலாம், நீங்களும் செய்யலாம். நீங்கள் உங்களுடைய அனுபவங்களை எழுதக்கூடியவர்களை சொல்லி எழுத பண்ணலாம், அல்லது நீங்களே எழுதலாம். நீங்கள் வாழ்ந்த காலத்தில் எவ்வளவு அனுபவிச்சிருக்கிறீங்க. அந்த அனுபவத்தை பகிர்ந்து கொள்வதுன்றது ஒரு எழுத்தாளர் முக்கிய கடமை. ஒரு யாராவது கேள்வி கேட்கறதா கேட்கலாம் ஐயா.
அதனாலதான் அந்த முதல் கேள்வி இப்ப நீங்க சொன்ன பதிலே தான் அந்த முதல் கேள்வி நாங்க கேட்டது வந்தது. சொன்னா இவ்வளவு தூரம் ஒரு எழுத்தாளர் சிறப்பாக எழுதி நடக்கிற விஷயங்களை எழுதி காட்டுறது இதுகள் கட்டாயம் நடக்கவர். ஆனா ஒன்று ரெண்டு எழுத்தாளர்கள் உண்மையை சொல்றோம் என்று சொல்லிக்கொண்டு தேவையற்ற விடயங்களை எழுத போறதாலதான் நீங்க சொன்னீங்க புகைப்படம் என்று சொல்லி சில புகைப்படங்கள் உண்மையா இருக்கலாம். ஆனா அந்த புகைப்படத்தை வெளியிடுறதாலேயோ அல்லது இன்னொருத்தருக்கு காட்டுறதாலேயோ இன்னொருத்தர் ஹர்ட் பண்ணப்படலாம். அவருக்கு ஒரு கவலையா இருக்கலாம் சில விஷயங்களை காட்டுறது. அதாலதான் நாங்க நினைக்கிறோம் என்னன்னா அந்த ஒரு சிலர் விடுற தவறு அந்த மொத்த எழுத்தாளர்களையுமே ஒரு சில நேரம் தவறா பார்க்க வைக்கிறதுக்கோ அல்லது அப்படி ஒரு சந்தர்ப்பங்களை சில நேரத்துல கொண்டு வருவதோ தெரியல. நீங்க சொல்றது சரியாமா நாங்கள் ஒரு மனதை புண்படுத்தக்கூடிய வகையில் எழுதலாமோ எழுதக்கூடாது என்று தீர்மானிக்க வேண்டிய அந்த எழுத்தாளர். எங்களுக்கு பிள்ளைகள் இருக்கு, எங்களுக்கு மனைவி இருக்கு, உறவினர் இருக்கு. அதே போன்ற ஒரு விடயங்கள் என்னுடைய பிள்ளைக்கு நடந்திருந்தால் இல்லை என்னுடைய மனைவியை எழுதப்பட்டிருந்தால் நான் எவ்வளவு புண்படுத்தப்படுவேன் என்று யோசித்தேன் என்றால் எனக்கு அந்த பொறுப்பு வேறு. ஆனால் அப்படியான எழுத்துக்கள் கனகாக நிற்காது. அது மாதிரி இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நீங்கள் எத்தனை எழுத்துக்களை ஞாபகப்படுத்துகிறீர்கள், எவ்வளவு வாசிக்கிறீர்கள். இன்றைக்கு இந்த முறையற்ற எழுத்துக்கள் அல்லது முறைகேடாக எழுதப்பட்ட ஆக்கங்கள் இன்றைக்கு இல்லை எங்கட மண். இன்னொரு விஷயம், இப்ப நாங்க நீங்கள் வந்த இந்த நேரத்துல இந்த மரபுரிமை மாதம் கொண்டாட்டங்கள் நிறைய நடந்தது நீங்க பாத்தீங்கன்னா நாங்களும் இந்த அடையாளப்படுத்துவது முக்கியம் என்றதுக்காக தான் எல்லாரும் அதுக்குரிய முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் வேறு என்ன இப்ப நாங்க என்ன அடையாளப்படுத்தலாம், ஒரு கண்காட்சியை செய்யலாம் அல்லது பழைய கலை வடிவங்களை திருப்பி கொண்டு வரலாம், எழுதலாம், கவிதை வாசிக்கலாம். அதே மாதிரி இந்த மரபுரிமை மாதம் இன்னும் மேல சிறப்பா இருக்க வேண்டும் என்றால் உங்களோட கருத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? வேறு எந்த விதத்துல இந்த மரபுரிமை அதாவது எங்களுடைய தமிழர்களோட பண்பாட்டை நாங்கள் சிறப்பா இன்னும் நாங்கள் கொண்டு செல்லலாம்ன்றது உங்களுக்கு ஏதாவது கருத்து? இதே நான் தமிழ் மரபுரிமை மாதம் ஹெரிட்டேஜ் மந்த் என்று நான் வந்தவுடன் முதல் சந்தோஷப்பட்டேன். உலகத்தில் நான் எந்த ஒரு நாட்டிலையும் இப்படி தமிழ் மரபுரிமை மாதம் வந்து பிரகடனப்படுத்தப்படுகிறது. அது நீங்கள் செய்கிற முயற்சியால் நீங்கள் கொடுத்த வேண்டுகோள் அடிப்படையில் ஒன்டாரியோ கவர்மெண்ட் ஒன்டாரியோ மாகாண அரசு இதை தீர்மானிச்சிருக்கு. இன்னும் அடுத்த நிலைக்கு கொண்டு போகணும். நீங்கள் கனடா அரசாங்கம் இதை கனடா தேசிய ரீதியாக இது ஒரு மரபுரிமை மாதமாக பிரகடனப்படுத்தக்கூடிய வகையில் நீங்கள் மற்ற மாநிலங்களுடைய தொடர்புகளை ஏற்படுத்த வேண்டும். இப்போ ஒன்டாரியோ மாநிலம் மாதிரி இன்னும் வேங்குவர் அங்கே உள்ள தமிழர்கள் ஊடாக அரசாங்கங்களுக்கு ஒரு அழுத்தங்களை கொடுக்க அது உங்களுடைய தேசிய ரீதியாக அடையாளப்படுத்தப்படும். உங்களுக்கு 9 நாள் விடுமுறை என்ற ஒரு பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அதில் என்னென்ன நாட்கள் கனடாவில் கொண்டாடப்பட வேண்டும் என்று அரசாங்கம் பிரகடனப்படுத்தப்பட்டிருக்கு. அந்த அரசாங்கம் பிரகடனப்படுத்தப்படுற ஒரு நாளாக தமிழ் மரபுரிமை மாதமும் கனடா தேசிய ரீதியாக வர செய்ய வேண்டும். இதுக்கு நீங்கள் அந்த பிரதேச ரீதியாக நீங்கள் சொன்னது மாதிரி நீங்கள் கலை நிகழ்ச்சி நடத்துறீங்க. எங்களோட பாரம்பரிய கலைஞர்கள் அழிஞ்சு கொண்டு போகணும்னா ரெண்டுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்காம போயிட்டு ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் பறையடித்து நிகழ்ச்சி ஆரம்பித்த நிகழ்வு நடந்திருக்கு. நான் ஃபோன் பண்ணி சொன்னால் எனக்கு அது முடிதான் மட்டியில் போனதில் போகலை. நான் வாசிக்கிறேன். இந்த பறை என்றது தமிழருடைய மரபு சார்ந்த ஒரு கலை வடிவம். நாங்கள் அதை என்னத்துக்கு பார்க்கிறோம். நாங்கள் ஒரு அமங்கலமான நிகழ்வுகளை தான் நாங்கள் பறையண்ட பார்க்கிறோம். அந்த பறையத்தை கொண்டு வந்தது அற்புதமான வேறு அப்படி ஒரு மரபுரிமை. அதே மாதிரி பரதநாட்டியம் எங்களுடைய தமிழ் கலை அல்ல. அது நீங்கள் சொல்ல உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கலாம். பரதநாட்டியம் ஆரியர்களுடைய ஒரு கலை வடிவம். எங்களுடைய கலை வடிவம் நாட்டுக்கூத்து கலை வடிவம். தமிழக கலை வடிவம் நாட்டுக்கூத்து, ஃபோக் டான்சஸ் இருக்குது. அந்த மரபு கலைகள் கொஞ்சம் கொஞ்சம் மறைஞ்சு கொண்டு போகுது. ஆனால் இங்கே சில இடங்களே அது பேடப்படுது. நாட்டுக்கூத்து கலைகள். நான் லண்டனில் ஒரு பாடசாலையில் நாட்டுக்கூத்து நிகழ்ச்சியே நடந்திருக்கு ஒரு நாள். அப்போ அதை நான் வீடியோ பார்க்கும்போது நான் சந்தோஷப்பட்டேன்னா யாழ்ப்பாணத்தில் அருகி கொண்டு போகிற ஒரு கலை ஒன்று லண்டன் மாநகரில் இது முன்னெடுக்கப்பட்டிருக்கு. அப்போ நாங்கள் இங்கே உள்ள வெள்ளையர்களுக்கு அல்ல கனடிய பிரஜைகளுக்கு அல்ல
மற்ற சமூகங்களுக்கு நாங்கள் அந்த நிகழ்ச்சியில் போட்டு காட்டும் பொழுது அதனூடாக எத்தனையோ கதைகள் வெளிப்படுத்தப்படுது. எங்களுடைய பாரம்பரிய கதை வடிவங்கள் கூட அந்த கலையின் ஊடாக வெளிப்படுத்தப்படுது. அதில் நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கை முறை, எங்களுடைய உணவு பழக்க வழக்கங்கள், எங்களுடைய வீரம், எங்களுடைய காதல், நாங்கள் எவ்வாறு காதலித்தோம், காதல் சும்மா இப்போ உள்ள காதல் மாதிரி இருக்காது. எங்களுடைய அந்த பண்டைய காதல் அந்த முறைகளை நாட்டுக்குத்து கலை வடிவங்களோட வெளிக்காட்டப்படும் பொழுது எங்களுடைய மரபு உரிமை அழியாமல் சாகாமல் இருக்கும். அது நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக செய்து கொண்டு வரையக்குள்ள கனடா ரீதியாக அல்லது மற்ற நாடுகளுக்கு கொண்டு செல்லப்படுமா இருந்தால் உங்களுக்கு அந்த பெருமையும் இருக்கும், அந்த கிரெடிட். நீங்கள் சொன்ன மாதிரி எங்களை பண்டைய இலக்கியங்களை காட்சிப்படுத்துறதுக்கு நீங்கள் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு நூலகமாக இருக்குன்னு செய்ய வேணும். எங்களை நாங்கள் இந்தியா இலங்கை இல்லாமல் உலகளாவிய ரீதியில் தமிழ் மொழி எவ்வாறு வளர்ச்சி பெற்றதுக்கு கால ரீதியாக சில புத்தகங்கள் கூட வெளிவந்திருக்கின்றன, ஈட்டுச்சுவடிகள் வெளிவந்திருக்கின்றன. உங்களால் எடுக்க முடியுமோ தெரியல, ஆனால் புத்தகங்கள் ஒரு அளவு எடுக்கலாம், மறுமதிப்பு செய்யப்படும். அவையெல்லாம் கால ஒழுங்கின்படி அடுக்கப்படுமா இருந்தால் எங்களோட இலக்கிய வளர்ச்சியை அதனோட பார்க்கலாம், எங்களோட பண்பாட்டு வளர்ச்சியை கூட பார்க்கலாம். ஒரு 20 வருடங்களுக்கு முதல் வந்த இலக்கியங்களை 30 வரை இலக்கியங்களை பார்க்க 2 தலைமுறை இடைவெளியை நாங்கள் அதனோட பார்க்குறோம். அந்த வாழ்க்கை முறை இப்போ உள்ள பிள்ளைகளுக்கு நாங்கள் சொல்லிக் கொடுக்கல தானே, ஆனால் இப்படி வாழ்ந்து நாங்கள் நான் காட்டி கொடுக்கலாங்க. வேறு கவனித்தோம்னால் நேரம் இல்லை, நேரம் பிரச்சனை, சந்தோஷம் எங்களோட கலைக்கல எனக்கு. இப்ப வேற என்ன புத்தகங்கள் நீங்க எழுதியிருந்தீங்க ஐயா? சிறுகதைகள் எது சம்பந்தமாக? இப்ப அண்மை காலத்துல எழுதுனது போர் சம்பந்தமான இதுகளை வச்சு எழுதுனீங்க. என்னோட முதலாவது நூல் வந்து வெல்வெட்டித்துறையில ஒரு கட்டப்பட்ட ஒரு ஸ்கூல், வேப்பமரத்தில் கட்டப்பட்ட ஒரு பாய்க்கப்பல் உண்டு. ஒரு அமெரிக்கர் ஒருவர் வந்து அந்த அழகை பார்த்துட்டு அதை விலை கொடுத்து வாங்கி அந்த மாலுமிகளை கொண்டே அந்த சுயஸ் கனாலின் ஊடாக போஸ்டன் துறைமுகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துவது அன்னபூரணி என்ற கப்பல். ஆனால் 135 கப்பல்கள் வரைக்கும் துறைமுகத்தில் அப்பொழுது கட்டப்பட்டிருந்த ராபர்ட் நாக்ஸ் ஒரு தடவை தன்னுடைய நாட்குறிப்பேடில் சொல்லியிருந்தார். ஆச்சரியமாக இருந்தாலும் இந்த கிராமத்தில் 130 கப்பல்கள் வரை அந்த கிராமத்தில் கட்டப்பட்டிருந்தது. அதில் ஒன்று தான் அன்னபூரணி. அந்த அன்னபூரணி கப்பல் ஒன்று தான் இல்லை, அதனுடைய அமெரிக்க விஜயம் சம்பந்தம் சின்ன கைகள் ஒன்று எழுதுனா தான் என்னோட முதலாவது நூலாக இருந்தது. 4வது உலக தமிழராட்சி மாநாடு யாழ்ப்பாணத்தில் நடந்த பொழுது அப்போ வெளிநாட்டு பிரதிநிதிகள் எல்லாம் வந்திருந்தவங்க. அப்போ நாங்கள் இளைஞர்கள், அப்போ அவர்களுக்கு நாங்கள் ஒரு லஞ்ச் ஒன்று கொடுக்குறாங்க. எங்களோட ஊரில் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு 25 பேர்கிட்ட வந்தீங்க லஞ்ச் ஒரு மதிய உணவு அவர்களுக்கு கொடுத்து சின்ன கெட்டு குதர் மாதிரி வச்சு அவர்களுக்கு இந்த புத்தகத்தை நாங்கள் கையளிச்சினாங்க. அது ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்ட புத்தகம். அப்படி நான் ஆசிரியராக இணைந்துட்டேன். ஒரு அரசாங்க ஆசிரியராக இருந்தபடி எனக்கு அந்த அனுபவம் வந்தது அப்படின்ட்டு. அதான் முதலாவது. இன்னொரு புக் எழுதுனாண்டா நான் ஒரு விஞ்ஞான ஆசிரியராக தான் முதல் நியமனம் பெற்றது. நான் சயின்ஸ் டீச்சர். இந்த பிள்ளைகளுக்கு இந்த விஞ்ஞானம் பண்ணுறது ஒரு கடினமான பாடம் நிறையாக இருந்தது. அது ஒரு வெறுப்பாக தான் பார்ப்பாங்க, பெற்றாருக்கு தெரியாது. இன்றைக்கு எங்கிருந்த சுற்றியே விஞ்ஞான அறிவுகள் இருக்கு, விஞ்ஞான ரீதியான நடைமுறைகள் வந்து கொண்டு எங்களுக்கு தெரியாது. நான் பெற்றார் இல்லை பாட்டன்மார் அவைகளுக்குள்ள நாங்கள் சில அந்த சங்கையில் அந்த பழைய கால மருத்துவ முறைகள் சங்ககால இலக்கியங்களுக்கும் விஞ்ஞானத்துக்கும் இடையில் நெருங்கிய தொடர்புகள் இருந்தது. அதாவது சொன்ன பல விடயங்கள் விஞ்ஞானத்தை அடிப்படையாக கொண்டது. அப்போ இந்த விஞ்ஞானத்தை நான் எளிமைப்படுத்த வேணும், அதுக்கான எங்களுக்கு நடக்கிற எல்லா சம்பவங்களையும் அறிவுபூர்வமாக சிந்திக்கப்படணுன்றதாக ஒரு புக் கொண்டு எழுதியிருந்தேன். அது ஒரு பெருத்த வரவை பெற்ற நான் 3 பிரதிகள் அடித்த பொழுது கூட 4000 பிரதிகள் விற்பனையானது. அறிவியல் உண்மைகள் சொல்லி அதுக்கு பேராசிரியர் அழகையா துர்ராஜா அதுக்கு முன்னுடைய வழங்கி எனக்கு அவர் பாராட்டுறது ஒரு மிக முக்கியமான. அவர் ஞானத்திலேயும் ஒரு ஆய்விலேயும் ஒரு மிக உன்னதமான மனிதனை அறிந்திருப்பீங்க. யாழ்ப்பாண பல்கலை துணைவேந்தராக இருந்தவர். இவ்வாறான நூலொன்று முதல் தடவையாக எங்களுடைய மாணவர்களுக்கும் அதே நேரத்தில் பெற்றோர்களுக்கும் வாசிக்கக்கூடிய வகையில் எளிமையான முறையில் எழுதப்பட்டிருந்தார். அது நான் 2வது எழுதின புத்தகம். 3வது நீங்கள் சொன்னது போது அரசியல் ரீதியான புத்தகம் உண்டு. வடக்கு கிழக்கு மாகாணத்தில் இந்திய இராணுவம் ஆக்கிரமித்திருந்த காலம் உங்களுக்கு நீங்கள் சில இருந்திருப்பீங்க, உங்களுக்கு சில இருந்திருக்கலாம். 89ஆம் ஆண்டு 88ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இலங்கை இராணுவம் செய்த கொடூரங்களை விட இந்திய இராணுவம் செய்த கொடூரங்கள் அதிகம். பாலியல் ரீதியான கொடூரங்கள், குழந்தைகளை
கொண்டு வைத்தியர்கள் பலரை அளித்தது, வைத்தியசாலைகளை பாடசாலைகளை அளித்தது. அந்த வகையில் இலங்கை இராணுவம் செய்ததை விட மிக மோசமான தாக்குதலை ஏற்படுத்தினது இந்திய இராணுவம். அப்போ அதே நாங்கள் தப்பி போக முடியலாது. இவர் மகாத்மா காந்தி இந்த நாடு அகிம்சை பேசுகிற நாடு என்று சொல்லிக்கொண்டு உலகத்தை ஏமாத்துறதை நாங்கள் அனுமதிக்கிறாங்க. நாங்கள் புத்தகம் நாங்கள் எழுதினாங்க. வெல்வ படுகொலை என்ற ஒரு தமிழ்லையும், அது வெல்லப்படுவது பேர் வெல்லப்படுவது இருந்தாலும் கூட யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற கொலைகள் சம்பந்தமான பின்னணி, அவர்கள் இன்னும் அதில் தாக்கம் பண்ணி இன்னும் மக்கள் அனுபவித்த படங்களோட புகைப்படங்களோட அந்த நூலை நாங்கள் ஆங்கிலத்தில் இந்தியாஸ் மைலாய், அது மைலாய் என்றது அமெரிக்க இராணுவம் வியட்நாமில் போய் மைலாய் கிராமத்தில் சுற்றி உழைச்சி 176 மக்களை கொலை செய்ததை மைலாய் படுகொலை சொல்கிறது. இந்தியாவுக்கு பயன்படுத்துகிற மைலாய் என்ற வகையில் நான் இந்த புக்கு கம்பேர் பண்ணி இந்த அமெரிக்க இராணுவம் செய்தது, அதே மாதிரி பிரிட்டிஷ் இராணுவம் இந்தியாவில் செய்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை என்ற இந்த பார்க்க சுற்றி ஜனங்களை நிப்பாட்டி போது சுற்றி வர ஃபயர் பண்ணது. அதில் சித்து அதில் 186 185 கொல்லப்பட்டது. அதை கம்பேர் பண்ணேன். இந்தியாவுக்கு அமெரிக்காவுக்கு மைலாய், அதே மாதிரி பிரிட்டிஷுக்கு ஜாலியன் வாலாபாக், இந்தியாவுக்கு யாழ்ப்பாண படுகொலை வெல்வ படுகொலை. அது ஒரு பெரிய தாக்கத்தை. இப்போ 25,000 பிரதிகள் அடிக்கப்பட்டது, இந்தியாவில் அடிக்கப்பட்டு அது எல்லாருக்கும் வெளியிடப்பட்டது. அது நான் நினைக்கிறேன் இதே தொகையில் ஒரு தமிழ்லேயே இது வரைக்கும் இந்த புத்தகம் வந்திருக்காரு. 2ஆம் பிரதியாக லண்டன்ல அடிச்சிருந்தார் நவஜீவன் அங்கே இருந்த பொழுது. இதை விட நான் நாட்டார் வட பகுதியில் இன்றைக்கு பேசப்படுகின்ற நாட்டார் இலக்கியம், நீங்கள் நான் மகனுக்கு நான் போய் அனுப்புவேன் நண்பன் உண்டு, லைப்ரரியோட நீங்கள் உருவாக்கிக்க அப்படியான புத்தகங்களை நீங்கள் அங்கே வைக்கலாம். நான் உங்களுக்கு போனால் ஏதோ உங்களுக்கு அனுப்பி வைப்பேன். வடக்கில் இன்றைக்கு பேசப்படுகின்ற அல்லது பழைய முறை நடைமுறை இருந்த நாட்டார் வழக்குகள், எங்களோட சொற்கள், எங்களோட பாடல் முறைகள், எங்களோட தொழிற்பாடல்கள் அல்லது நாங்கள் பயன்படுத்திய பொருட்கள் சம்பந்தமான ஒரு முழுமையான ஒரு ஆய்வு நூலாக இருந்த. எனக்கு ஒரு சந்தோஷம் இருந்தால் பிரதேனியா பல்கலைக்கழகத்திலையும் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்திலையும் தமிழ் செய்கிற மாணவர்கள் அது ஒரு உசாத்துணை நூலாக இன்றைக்கு பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். பிறகு நான் செய்தது கல்வி அமைச்சர், நான் பிரதி கல்வி பணிப்பாளராக போகின்ற பொழுது தான் நான் சொன்ன இந்த மாதிரி முகாமைத்துவம் பங்கள் என்ற நூலை எழுதியிருந்தேன், அதிபர்களுக்கு பயன்படக்கூடிய வகையில். அதே காலப்பகுதியில் நான் லைப்ரரிக்கு பொறுப்பாகவும் தமிழ் மொழி பிரிவு பொறுப்பாக இருந்த பொழுது இந்த நூலாக்க குழுவிலே நான் இருந்தேன். ஏன்னா அந்த நூலை சிங்கள அரசாங்கம் இன்றைக்கு தெரியும் கூட யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் வெளியிடப்படுகிற நூல் வரலாறு இருட்டடிப்பு செய்யப்படுகிறது, தவறான முறையில் மாணவர்களுக்கு போதிக்கப்படுகிறது, பிள்ளையார் தகவல் கொடுக்கப்படுது. அதான் இலங்கை முழுக்க ஒரு தேசிய நூலாக இன்றைக்கு கொடுத்து கொண்டிருக்காங்க. நான் அதை வச்சுக்கொண்டு தேசியத்தை நோக்கிய கல்வி என்று எங்களுடைய இலங்கை தமிழ் தேசியத்துக்கு எவ்வாறு கல்வி இருக்க வேணும், கல்வி அமைப்பு இருக்க வேணும் என்று பங்கட எல்லாத்தையும் சுட்டிக்காட்டி இவ்வளவு மோசமான கருத்துக்கள் சொல்லப்படி இதை நாங்கள் நிராகரிக்க வேணும், எங்களோட கல்வி எவ்வாறு இருக்கணுன்ற ஒரு நூலாக எழுதியிருந்தேன். திருவண்ணாமலை இருந்து ஒன்று தான் நான் எழுதினேன். இந்த கருத்தை சொல்றதுக்கு சுதந்திரம் இருக்கு, உரிமையும் இருக்கு, இதால் ஏற்படப்படுற விளைவை சந்திக்கிறதுக்கான ஆத்திரம் என்கிட்ட இருந்தது. நான் அரசாங்கத்தின் புலனாய்வு பிரிவாக ஃபேஸ் பண்ணுறது ரெடியாக இருந்தேன். நான் அது எனக்கு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியில்லை. அதுவும் இன்றைக்கு கல்வி பட்ட படிப்பு செய்கிற மாணவர்கள் அது ஒரு சாத்திர நூலாகவே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இது கல்வி ரீதியாக நான் வெளியிட்ட புத்தகங்கள். சிறுகதை வெளியிட்டிருப்பேன். நான் கணக்க சிறுகதை எழுதியிருந்தேன். ஆனால் ஒன்று தான் நான் வெளியிட்டேன். இருந்தால் நான் சிறுகதை அதிக நான் கவனம் செலுத்தாத காரணம் என்றால் ஏராளமான ஆட்கள் சிறுகதையை வெளியிட்டு கொண்டிருக்கிறோம். நிறைய பேர் நூற்றுக்கணக்கான சிறுகதை புத்தகம் வந்து அது வாசிக்கிறதுக்கு நேரம் தேவையும் இல்லை. ஆனால் நான் ஒரு விவரண சித்திரம் பண்ணது, அது என்னுடைய பார்த்தா தெரியும் பொழுது ஒரு உரையாடல் வடிவத்தில், ஒரு நாடக வடிவத்தில் உண்மை சம்பவங்களை வெளிப்படுத்துகிறது. அந்த வகையில் அந்த வெள்ள புயல், சமர்கண்ட முல்லைத்தீவு போன்ற நூல்கள் இருந்தது. சில மாணவர்கள் பயன்படுத்தக்கூடிய பொது அறிவு நூலை நான் வெளியிட்டிருந்தேன். நாங்கள் அதை ஆய்வு செய்து மாணவர்களுக்கு பள்ளிக்கூடங்களுக்கு போய் நாங்கள் ஒரு வினாக்கோத்தை கொடுத்து அவர்கள் இடர்படுகின்ற விடயங்களை தொகுத்து வச்சு அதை வச்சு கொண்டு நான் 4 விஷயம் நூல் எழுதினாங்க. 4 ADMS சேர்ந்து இந்த நூலை நாங்கள் எழுதினாங்க. அது நியாயமாண்டைக்கு பயன்படுகிறது. இப்படி 18 புத்தகம் முடிந்து 17 இங்கே கனடாவில் வெளியிட்டு உண்மையாக என்னுடைய மகன் தான் அதை ஊக்குவிச்சு 2 கட்டாயம் வெளியிட வேணும் என்ற
இது அப்படியே விட்டு பேப்பரில் வந்தோட போனால் காலப்பூர் அழிஞ்சு போடும். எங்கேயாவது கனடாவில் எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குமே இருந்தால் நாங்கள் அழிஞ்சாலும் கூட இந்த புத்தகம் வரலாறு சொல்லி கொண்டு இருக்கோம்.